Welcome students in the video unit 3 changes around us. இது வந்து 6th standard term 2 science bookல இந்த lesson இருக்கு. lesson உடைய book back answers பார்க்கலாம். Evaluation, choose the appropriate answer. First உடைய answer வந்து C, second உடைய answer D, third உடைய answer C, fourth உடைய answer B, fifth உடைய answer C. Sorry, D. fill in the blanks பாருங்க. அந்த ரவுண்ட் பண்ணதை அப்படியே தூக்கி நீங்கள் அதில் எழுதிருங்க. இது சரியான ஆன்சர். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பாருங்கள். இந்த லாஸ்ட்டில் வந்து இதில் ஃபாஸ்ட் போடுங்க, இதில் ஸ்லோ போடுங்க. அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸு. ஃபர்ஸ்ட்டுக்குள்ள வந்து ட்ரூ, செகண்ட் வந்து ஃபால்ஸு. இதில் வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட் வந்து ட்ரூ, செகண்ட் வந்து ஃபால்ஸு. இங்கே வந்து ரிவர்சிபிள் வந்து இர்ரிவர்சிபிள் அப்படின்னு வரணும். தேர்ட் வந்து ஃபால்ஸ், இது வந்து நேச்சுரல் சேஞ்ச் அப்படின்னு வரணும். ஃபோர்த் வந்து ஃபால்ஸு, ஏன்னா கெமிக்கல் சேஞ்ச் இது. ஃபிஃப்த் வந்து ஃபால்ஸு, சால்வெண்ட் அப்படின்னு வரணும். சால்வெண்ட் இது சல்யூட்னு வருது, சால்வெண்ட். அடுத்து அனலாஜி. நெக்ஸ்ட் அனலாஜி பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். ஃபஸ்ட் ஒனுக்கு ரிவர்சிபிள், செகண்டுக்கு வந்து நேச்சுரல், தேர்ட் ஒனுக்கு இர்ரிவர்சிபிள், ஃபோர்த்துக்கு வந்து அன்டிசர்பிள், ஃபிஃப்த்து வந்து ஃபாஸ்ட்டு. நான் அதில் எழுதியிருக்க பார்த்து அப்படி எழுதிடுங்க. அடுத்து சர்க்கிள் தான் ஆடும். இதில் வந்து வித்தியாசமானது வட்டம் போடணும். நீங்கள் அதுக்கு ரீசன் சொல்லணும் பாருங்கள். பிளிங்கிங் ஆஃப் ஐ எ ஃபாஸ்ட் சேஞ்சு, இது வந்து கேர்லிங் ஆஃப் மில்க்கு எ கெமிக்கல் சேஞ்சு, ட்ரிம்மிங் ஆஃப் கேர் மேன்மேட் சேஞ்ச், burning of kerosene chemical change. இந்த மாதிரி எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு give very short answer. ஃபஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், எல்லா கொஸ்டினுக்கும் நான் ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர், செகண்ட் கொஸ்டின் ஆன்சர், தேர்ட் கொஸ்டின் ஆன்சர், ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர், ஃபிஃப்த் கொஸ்டின். இதில் கிவ் ஷார்ட் ஆன்சர். இல்லை 3 கொஸ்டின்ஸ் இருக்குது, ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின். ஆன்சரை டீட்டெயில் பாருங்கள். இந்த ஏபிசிடிஇ இது எல்லாத்துக்குமே ஆன்சர் பார்க்கலாம். புக்கில் 34 எடுத்துடுங்க. இதில் வந்து ஸ்லோ சேஞ்சுன்னு போட்டு எனக்கு வந்து என்னதுன்னா ஜெர்மினேஷன் ஆஃப் சீடு இது எழுதிக்கலாம். ஃபாஸ்ட் சேஞ்சுக்கு வந்து இருக்கா பெஸ்டிங் ஆஃப் ஃபேர் கரெக்ட்ஸ். இதில் வந்து நீங்கள் எதனால எழுதிக்கலாம். எக்ஸாம்பிளில் தலைப்பு போட்டு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து ரிவர்சிபிள். ரிவர்சிபிளுக்கு வந்து இதில் ஒரு எக்ஸாம்பிள் எழுதிவிடுங்க. இர்ரிவர்சிபிள் சேஞ்சுக்கு வந்து இதில் ஒரு எக்ஸாம்பிள் எழுதிவிடுங்க. அடுத்து ஃபிசிக்கல் சேஞ்ச். ஃபிசிக்கல் சேஞ்சுக்கு இப்படி எழுதி இதில் ஒரு எக்ஸாம்பிள் எழுதிவிடுங்க. அடுத்து வந்து கெமிக்கல் சேஞ்ச். தேர்ட்டிஃபைவ்ல 36ல் கெமிக்கல் சேஞ்சு போட்டு அதுக்கு இதில் ஒரு எக்ஸாம்பிள் இதனால் எழுதிக்கலாம். நீங்கள் பேர்னிங் ஆஃப் போட்டு பாப்பிங் பாப்கார்ன் இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து 37ல் இருக்குது நேச்சுரல் சேஞ்ச் அப்படின்ட்டு இதில் ஒரு எக்ஸாம்பிள், மேன்மேட் சேஞ்சுன்னு போட்டு இதில் ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து டிசரபிள் சேஞ்சுன்னு போட்டு இதில் ஒரு எக்ஸாம்பிள், அன்டிசரபிள் சேஞ்சுன்னு போட்டு இதில் ஒரு எக்ஸாம்பிள். இதுதான் உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 9th கொஸ்டின் பேஸ்ட் ஆன் ஹையர் திங்கிங் ஸ்கில்ஸ். இதனால் ஆன்சர் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். Okay students, next video. Thank you.